அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் கொஜ்ஜு மாதிரி பார்க்கலாம். இது வந்து பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவோம்ல, முஸ்லீம் பிரியாணி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் கொடுப்பாங்கள்ல, அந்த ரெசிபி தான் இது. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும். 4 கத்திரிக்காய், பெரிய பெரிய கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஒரு சின்ன கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி. இப்போது இந்த வேர்க்கடலை வந்து நல்ல தோல்லாம் எடுக்க தேவையில்லை. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எள்ளையும் போட்டு மீடியமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கெட்டியாக. அது தனியாக இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கூட நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக இது செஞ்சு ஒரு 2-3 டேஸாவது இருக்கும்னு நினச்சி தான் செஞ்சேன். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி செஞ்சேன். பட் ஜஸ்ட் 1 டே, நெக்ஸ்ட் டேவே முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகும் சேர்த்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி அதுவும் இதோட சேர்க்குறேன். நல்லா வறுபடட்டும். கருவேப்பிலை ஒரு இருக்குது. நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வந்து வெள்ளையாக மாறும்ல, அது வரைக்கும் வணக்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரைஸை விட ஆக்சுவலி எனக்கு இட்லி, தோசைக்கு ரொம்ப பிடிச்சது. பிரியாணிக்கு சைடில் தொட்டுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஹோட்டலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான்வெஜ் பிரியாணி முஸ்லீம் கடையில் போய் சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்க்கலாம், ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 4 கத்திரிக்காய்க்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அந்த கத்திரிக்காயும் இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். அதனால தான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சொல்லியிருந்தேன். நீங்கள் நல்லெண்ணெய் பாதி, கடலை எண்ணெய் பாதி கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா இது மாதிரி கிளறி விட்டு மீடியமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே டோஸ்ட் ஆகி வதங்கி வரணும். அதுக்கு நடுவில் எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப்க்கு மேலே நல்லா குக் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்படியே எண்ணெயிலேயே எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கிற மாதிரி வதக்கி வதக்கி விட்டுவிட்டு அந்த அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மசாலா, எள்ளும் வேர்க்கடலையும் அதை இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வேகணும். அப்பப்போ திருப்பி விடணும். நல்லா இந்த மசாலா கூட கோட்டாகி அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கெட்டியாக தண்ணியில் ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த அளவுக்கு போதும். நல்லா கெட்டியாக புளி கரைச்சிருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அது ஒரு மெயின் டிப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கெட்டியாக தான் இருக்குது. இதை அப்படியே சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். 5 to 7 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா இப்படி இருக்கும்போது தான் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து இது மாதிரி ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். காரம் கரெக்டாக தான் இருக்குது. உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புளியும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.
உப்பு மட்டும் கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, உப்பு பத்தலைங்கிறதுனால புளியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே அளவை வச்சு இப்படியே பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துட்டால் அவ்வளோதான். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு, கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது சேஃபு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஒரே நாள் அடுத்த நாள் காலையில் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் நிறைய செய்யணுன்னாலும் செஞ்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வரட்டும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாய் வீட்டு பிரியாணியில் செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த கத்திரிக்காய் டிஷ் இது. தேங்க்யூ.